தமிழ் சினிமாவில் தற்பொழுது வரை முன்னணி கதாநாயகி என்ற அந்தஸ்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து வரும் த்ரிஷா கடைசியாக கோட் படத்தில் விஜயுடன் ஒரு பாடலுக்கு நடனமாடி தெருக்கிவிட்டிருக்கிறார். தற்பொழுது விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படத்தில் அஜித்துக்கு ஜோடியாகவும் நடிக்கின்றார். சுமார் 25 வருடங்களாக இந்திய திரையுலகில் பயணித்து வரும் நடிகை த்ரிஷா ஒரு படத்திற்கு 10 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகின்றார். கமல்ஹாசன் நடிக்கும் தக் லைஃப் படத்தில் நடிக்க நடிகை த்ரிஷா சுமார் 12 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றுள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னையில் வசித்து வந்த வீட்டை த்ரிஷா காலி செய்து தற்பொழுது வேறு இடத்திற்கு சென்று விட்டாராம். அவர் வீட்டை நடிகர் பானுச்சந்தர் வாங்கியிருக்கின்றார். தெலுங்கு திரைப்படங்கள் மூலம் கலை உலகில் அறிமுகமானவர் பானுச்சந்தர். 1980 பிரபல இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கிய மூடுபனி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். இவரது இளைய மகன் டாக்டரேட் முடித்துள்ளார். மூத்த மகன் தற்பொழுது தெலுங்கு திரையுலகில் 2 படங்களில் நடித்து வருகின்றார்.